உங்களை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டு போயணும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வர மாட்றாங்கங்க. வந்தால் தானே வீட்டுக்கு கூட்டு போக முடியும். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை பெட் அனிமல்ஸ் எதனா வீட்டில் வளர்க்கணுன்ட்டு. நான் வெறும் ஆட்டுக்குட்டி மட்டும் தான் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வச்சுருப்பாங்க. அதோட எங்கள் அப்பா ஒரு சின்ன வயசில் வந்து புஸ் புஸ் பூனைக்குட்டி வந்து ஒன்று வாங்கி கொடுத்தாங்களா. ரொம்ப ஒயிட்டாக பெருசாக இருந்துச்சு. அதை நாங்கள் 3 பேருமே வந்து விளையாடிட்டு இருப்போம் அதை வச்சுட்டு. அப்போ சின்ன வயசில் சம்மிரா வயசு இருக்கும் எனக்கு. ஆனால் இப்போ இந்த பூனைக்குட்டி வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வாங்கிட்டோன்னா அது ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துக்கணும். அதுக்கு உடம்பு எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி கொடுக்கணும், எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அதை வந்து நம்ம வச்சுருக்க முடியும். ஆனால் எனக்கு வீட்லேயே வந்து வேலை அதிகமாக இருக்கும். நான் எப்படா இதை வளர்ப்பானே எங்கள் அக்காட்ட சொன்னேன், எனக்கு வேலை அதிகமாக இருக்குடின்னா அப்போ பூனைலாம் வந்து வேணாம் விடுன்னா. எனக்கு பூனையே வேணும்னு சொன்னால் அப்போ வேலையும் இருக்குது பூனையும் வேணும்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி பார்ப்போம், என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சால் நான் வந்து வாங்கிட்டு போயிடுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஃபுட்டுலாம் வந்து எப்படி போடுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். அதுக்கு ஃபுட்டு மட்டுமே வந்து ஏதோ மந்த்து வாங்கணும்னு இது சொல்லியிருந்தாங்க. இது வச்சேன் ஆல்ரெடி. அவங்க வந்து ஈவினிங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டாங்களா. அதனால் நான் வச்சுட்டு வந்து சாப்பிடவே இல்லை. நான் கொடுத்த ஃபுட்டே வந்து சாப்பிடவே இல்லை. அப்புறம் எப்படி நீ என்கிட்ட வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு வேறு கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன்.